கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் OBனா என்னன்னு சுருக்கமா பாப்போம். Lesson 1. Introduction to Organizational Behavior OB 1.1. Introduction. ஆர்கனைசேஷன்னா என்ன? ஒரு குறிக்கோளை அடைய 2 அல்லது அதுக்கு மேல ஆளுங்க சேர்ந்து வேலை செய்யற ஒரு சிஸ்டம் தான் நிறுவனம். கம்பெனி, ஹாஸ்பிட்டல், காலேஜ் இதெல்லாம் உதாரணம். இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், அதிகாரம், கம்யூனிகேஷன் சிஸ்டம், இன்சென்டிவ்ஸ் இருக்கும். அரசு அங்கீகாரமும் பெற்றிருக்கும். ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் OBனா என்ன? ஒரு நிறுவனத்துல ஆளுங்க அவங்க குழுக்களா எப்படி செயல்படுறாங்க, அந்த நிறுவனத்தோட கட்டமைப்பு எப்படி அவங்க நடத்தைய பாதிக்குதுன்னு படிக்கிற படிப்பு தான் OB. சுருக்கமா, ஒரு நிறுவனத்துல தனிநபர்கள் என்ன பண்றாங்க, அவங்க செயல் அந்த நிறுவனத்தோட செயல்பாட்டை எப்படி பாதிக்குதுன்னு ஆராயறது தான் OB. மெக்ஷேன் மற்றும் வான்லினோ சொல்றாங்க, ஒரு நிறுவனத்துல மக்கள் என்ன நினைக்கிறாங்க, உணர்றாங்க, செய்றாங்கன்னு ஆராயறது தான் OB. ஹெல்ரீகல், ஸ்லோகம் மற்றும் வுட்மேன் சொல்றாங்க, நிறுவனங்கள்ல மனித நடத்தை, மனப்பான்மை மற்றும் செயல்பாட்டை பத்தி படிக்கிறது தான் OB. இப்போ 1.2 ஃபேக்டர்ஸ் இம்பாக்டிங் இண்டிவிஜுவல் பிஹேவியர் பத்தி சுருக்கமா பாப்போம். ஒருத்தரோட நடத்தை, பிஹேவியர் பல விஷயங்களால பாதிக்கப்படும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க இலக்கு என்ன, ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க திறமை என்னன்னு பலதும் அவங்க நடத்தைய பாதிக்கும். இதை புரிஞ்சிக்க 3 முக்கியமான காரணிகளை பார்ப்போம். 1. Personal factors. 2. Environmental factors. 3. Organizational factors. 1. Personal factors. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். Biographical characteristics. ஏஜ். இளையவர்கள் சுறுசுறுப்பா இருக்கலாம், வயதானவர்கள் அனுபவசாலியா இருப்பாங்க. ஜெண்டர். வேலை திறமையில் பெரிய வித்தியாசம் இல்லை, ஆனா பெண்கள் குடும்ப பொறுப்பால் வேலைக்கு வராமல் இருக்க வாய்ப்பு அதிகம். ரிலிஜன். ஒருத்தரோட நடத்தையில சில விஷயங்களை பாதிக்கும். மேரிட்டல் ஸ்டேட்டஸ். திருமணமானவர்கள் வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல வேலை திறமைக்கும் வேலைக்கு வராமல் இருக்காமல் இருப்பதற்கும் இது முக்கியம். இன்டெலிஜென்ஸ் மற்றும் அபிலிட்டி. ஒருத்தரோட புத்திசாலித்தனம், அவங்க என்ன செய்ய முடியுங்கிறது நடத்தைய பாதிக்கும். Learned characteristics. பர்சனாலிட்டி. ஒருத்தரோட முழு மன அமைப்பு. பெர்செப்ஷன். ஒரு சூழ்நிலையை ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிறார். ஆட்டிடியூட். ஒரு விஷயத்தை பத்தி ஒருத்தரோட நேர்மறை அல்லது எதிர்மறை உணர்வு. வேல்யூஸ். எது சரி, எது தவறுன்னு ஒருத்தரோட அடிப்படை நம்பிக்கைகள். 2. Environmental factors. நம்ம சுத்தி இருக்கிற வெளியுலகம் எப்படி பாதிக்குதுன்னு பாப்போம். Economic factors. எம்ப்ளாய்மெண்ட் லெவல், வேலை வாய்ப்புகள், சம்பளம், பொதுவான பொருளாதார சூழ்நிலை. வேஜ் ரேட்ஸ். சம்பளம் வேலை திருப்திக்கு முக்கிய காரணம். டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். சரியான ஆட்களை சரியான வேலைக்கு கண்டுபிடிக்க உதவும். சோசியோ கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ். குடும்பம், நண்பர்கள், சக ஊழியர்கள், மேலதிகாரிகளுடன் உள்ள உறவுகள். பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். நாட்டோட அரசியல் நிலைமை, வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களை மறைமுகமாக பாதிக்கும். லீகல் என்வாயர்மெண்ட். எழுதப்பட்ட விதிகள் மற்றும் சட்டங்கள் ஒருத்தரோட நடத்தையை வரையறுக்கும். 3. Organizational factors. வேலை செய்யற இடமே எப்படி நடத்தைய பாதிக்குதுன்னு பாப்போம். பிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ். வேலை செய்யும் இடத்தின் சத்தம், வெளிச்சம், வெப்பநிலை, அலுவலக அமைப்பு போன்றவை. ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் மற்றும் டிசைன். துறைகள் எப்படி அமைக்கப்பட்டுள்ளன, யாருக்கு யாரு ரிப்போர்ட் பண்ணணும், தகவல் தொடர்பு எப்படி இருக்குங்கிறது. லீடர்ஷிப். நிர்வாகம் வழங்கும் வழிகாட்டுதல், உதவி மற்றும் பயிற்சி. ரிவார்ட் சிஸ்டம். ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள், ஊக்கத்தொகைகள் எப்படி அவங்க நடத்தைய பாதிக்குது. இந்த எல்லா காரணிகளும் சேர்ந்துதான் ஒரு தனிநபர் நிறுவனத்துல எப்படி நடந்துக்கிறார் என்பதை தீர்மானிக்குது. வாங்க இப்போ 1.3 ஆர்கனைசேஷனல் பிஹேவியரின் வரலாற்று அடித்தளங்கள், ஹிஸ்டாரிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் OB பத்தி சுருக்கமா பாப்போம். இப்போ நம்ம பார்க்குற மாடர்ன் OBக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. முக்கியமான சில கருத்துக்களையும் அதை கொண்டு வந்தவர்களையும் சுருக்கமா பார்க்கலாம். 1. உழைப்பு பிரிப்பு. டிவிஷன் ஆஃப் லேபர். ஆடம் ஸ்மித் 1776. ஆடம் ஸ்மித் ஒரு வேலையை பல சின்ன சின்ன பகுதிகளா பிரிச்சு செய்யறது தான் டிவிஷன் ஆஃப் லேபர் என்றார். அப்படி பிரிக்கும்போது வேலைத்திறன், ஸ்கில் அதிகரிக்கும், நேரம் சேமிக்கப்படும், புதுசா கண்டுபிடிக்க இன்னோவேட் வாய்ப்பு கிடைக்கும். ஆனா ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யும்போது மன அழுத்தம், மென்டல் டெக்ரடேஷன் வரலாம், சுறுசுறுப்பு குறையலாம்னும் அவர் உணர்ந்தார். 2. அறிவியல் மேலாண்மை. சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஃப்ரெடரிக் W. டேலர் 1911. ஃப்ரெடரிக் W. டேலர் அதிகபட்ச லாபம் முதலாளிக்கும் ஒவ்வொரு ஊழியருக்கும் கிடைக்கணும் என்றார். அவர் 4 முக்கிய கொள்கைகளை முன்வைத்தார். 1. வேலையை கவனமா ஆராய்ந்து நிலையான வழிமுறைகளை, ஸ்டாண்டர்ட் ஒர்க் பிராக்டிசஸ் உருவாக்கணும். 2. ஒவ்வொரு ஊழியரையும் அறிவியல் பூர்வமா தேர்வு செய்யணும். 3. மேலாளர்களும் மேனேஜ்மெண்ட் ஊழியர்களும் ஒத்துழைப்புடன் கோஆபரேட் வேலை செய்யணும். 4. மேலாண்மை திட்டமிட்டு வேலைகளை ஒதுக்கீடு செய்யணும், ஊழியர்கள் அதை செய்யணும். 3. நிர்வாக கோட்பாடு. தியரி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஹென்ரி ஃபயோல் 1919. ஹென்ரி ஃபயோல் தனது நிர்வாக அனுபவங்களை வச்சு ஒரு தியரி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை உருவாக்கினார்.
அவர் நிர்வாகத்தின் 5 முக்கிய செயல்பாடுகளை ஃபங்க்ஷன்ஸ் சொன்னார். திட்டமிடுதல் பிளானிங், ஒழுங்கமைத்தல் ஆர்கனைசிங், கட்டளையிடுதல் கமாண்டிங், ஒருங்கிணைத்தல் கோஆர்டினேட்டிங், கட்டுப்படுத்துதல் கண்ட்ரோலிங். இந்த செயல்பாடுகள் இன்றும் மேலாளர்களுக்கு முக்கியமானதா இருக்கு. 4. Bureaucracy. Max Weber, 1922. மேக்ஸ் வேபர் ஒரு நிறுவனத்தின் நிர்வாக அமைப்பு எப்படி இருக்கணும்னு பியூரோக்ரசிங்கிற கருத்தை முன்வைத்தார். இதுல தெளிவான பொறுப்புகள், வெல் டிஃபைன்ட் டியூட்டிஸ், படிநிலைகள், ஹைரார்கிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். முடிவுகள், விதிகள், நடைமுறைகள் படிதான் எடுக்கப்படும். இது துல்லியம், நம்பகத்தன்மை மற்றும் செயல்திறனை பிரிசிஷன், ரிலையபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி கொடுக்கும். 5. ஹாவ்தோர்ன் ஆய்வுகள். ஹாவ்தோர்ன் ஸ்டடீஸ். எல்டோன் மேயோ என்பவர் வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் கம்பெனியில இந்த ஆய்வுகளை நடத்தினார். இது தொழிலாளர்களை எப்படி நடத்தணும்னு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இதுல 4 ஆய்வுகள் இருக்கு. 1. இல்லுமினேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஒரு குரூப் ஆஃப் தொழிலாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள 2 தனித்தனி குரூப்பா பிரிச்சாங்க. ஒரு குரூப்புக்கு எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்னு பேரு. அவங்க வேலை செய்யற இடத்துல லைட்டோட வெளிச்சத்தை மாத்தி மாத்தி பார்த்தாங்க. இன்னொரு குரூப்புக்கு கண்ட்ரோல்டு குரூப்னு பேரு. அவங்க எப்பவும் ஒரே வெளிச்சத்துல வேலை செஞ்சாங்க. ஆய்வாளர்கள் என்ன கவனிச்சாங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்ல வெளிச்சத்தை அதிகமாக்கும்போது 2 குரூப்லயும் உற்பத்தி ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு. அப்புறம் வெளிச்சத்தை குறைக்கும்போது கூட 2 குரூப்லயும் உற்பத்தி ஏறிக்கிட்ட தான் இருந்துச்சு. எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்ல உற்பத்தி குறைஞ்சது வெளிச்சத்தை நிலா வெளிச்சம் அளவுக்கு ரொம்பவே குறைச்சப்ப மட்டும்தான். இதிலிருந்து அவங்க என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, வெளிச்சம் உற்பத்திக்கு ஒரு காரணமே இல்ல, உற்பத்திக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் பாதிக்குதுன்னு புரிஞ்சது. அதனால அடுத்த கட்ட ஆய்வுகளை ஆரம்பிச்சாங்க. 2. Relay Assembly Test Room Experiments. இல்லுமினேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல வெளிச்சத்துக்கும் உற்பத்திக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சது இல்லையா? அதனால இந்த ரிலே அசெம்பிளி டெஸ்ட் ரூம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை ஆரம்பிச்சாங்க. வேலை செய்யும் சூழல்ல ஜாப் கண்டிஷன்ஸ், வேற என்னென்ன மாற்றங்கள் குரூப் ப்ரொடக்டிவிட்டியை பாதிக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இதன் நோக்கம். இதுக்காக 2 பொண்ணுங்களை தேர்ந்தெடுத்து அவங்க இன்னும் 4 பொண்ணுங்களை தங்களுக்கு கோவர்க்கர்ஸா செலக்ட் பண்ணிக்க சொன்னாங்க. இவங்களோட வேலை என்னன்னா, டெலிஃபோன் ரிலேகளை அசம்பிள் பண்றதுதான். பொண்ணுங்க எவ்வளவு வேகமாவும் தொடர்ச்சியாவும் வேலை செய்யறாங்கங்கிறத பொறுத்து தான் அவுட்புட் இருந்துச்சு. அவங்க வேலையை கண்காணிக்க ஒரு அப்சர்வரையும் நியமிச்சாங்க. கீழே கொடுக்கப்பட்ட மாற்றங்களையும் அதனால என்ன நடந்ததுங்கிறதையும் பாருங்க. 1. ஊக்கத்தொகை இன்சென்டிவ் முறை மாற்றம். ஒவ்வொரு பொண்ணுக்கும் கிடைக்கிற கூடுதல் சம்பளம் 100 பேர் கொண்ட பெரிய குரூப்ல அவங்க செய்யற வேலைய பொறுத்து இல்லாம அவங்க 5 பேர் குரூப்ல செய்யற வேலைய பொறுத்து மாத்துனாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட உற்பத்தி அதிகரிச்சது. 2. ஓய்வு இடைவேளை ரெஸ்ட் இன்டர்வல்ஸ் மாற்றம். காலையில ஒரு முறையும் சாயங்காலம் ஒரு முறையும் 2 முதல் 5 வரை நிமிஷம் ஓய்வு இடைவேளை கொடுத்தாங்க. அப்புறம் அதை 10 நிமிஷமா அதிகப்படுத்தினாங்க. உற்பத்தி அதிகரிச்சது. 3. ஓய்வு இடைவேளை குறைப்பு. ஓய்வு நேரத்தை 5 நிமிஷமா குறைச்சாங்க. ஆனா அடிக்கடி ஓய்வு கொடுத்தாங்க. உற்பத்தி கொஞ்சம் குறைஞ்சது. பொண்ணுங்களும் அடிக்கடி ஓய்வு கொடுக்கறதுனால வேலையோட ரிதம் பாதிக்கப்படுதுன்னு குறைப்பட்டாங்க. 4. காலை உணவுடன் ஓய்வு. ஓய்வு நேரத்தை மறுபடியும் 2 முறையா தலா 10 நிமிஷமா குறைச்சாங்க. ஆனா காலையில காஃபி சூப்புடன் சாண்ட்விச், சாயங்காலம் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. உற்பத்தி மறுபடியும் அதிகரிச்சது. 5. வேலை நேரம் மாற்றம். வேலை நேரம் வேலை செய்யும் நாட்கள்ல மாற்றம் கொண்டு வந்தாங்க. உதாரணமா 1 மணி நேர வேலை நேரத்தை குறைச்சு சனிக்கிழமை வேலை இல்லாம ஆக்குனாங்க. பொண்ணுங்களை வழக்கமான 5 மணிக்கு பதிலா அதிகாலை 4:30 மணிக்கே வீட்டுக்கு கிளம்ப அனுமதிச்சாங்க. இந்த சமயத்திலும் உற்பத்தி அதிகரிச்சது. இந்த ஒவ்வொரு மாற்றத்தையும் கொண்டு வந்தபோது வேலைக்கு வராதது, அப்சென்டியசம் குறைஞ்சது, மன உறுதி மொரால் அதிகரிச்சது, சூப்பர்வைசர்களோட தேவை குறைஞ்சது. இந்த நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் செய்யப்பட்ட மாற்றங்களால தான் வந்ததுன்னு முதலில் நினைச்சாங்க. ஆனா நிலைமைகளை பழைய மாதிரியே கொண்டு வந்தபோது உற்பத்தி குறையணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா உற்பத்தி குறையாம இன்னும் அதிகமாச்சு. இதிலிருந்து அவங்க என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, உற்பத்தி அதிகரிச்சது உடல் ரீதியான பிசிக்கல் காரணிகளால இல்லை, மாறாக பொண்ணுங்களோட வேலை மீதான மனப்பான்மை ஆட்டிடியூட் மற்றும் அவங்க ஒர்க் குரூப்ல ஏற்பட்ட மாற்றத்தால தான். அவங்களுக்கு வேலை செய்ய அதிக சுதந்திரம் கொடுத்ததால் ஒரு நிலையான உணர்வு ஃபீலிங் ஆஃப் ஸ்டெபிலிட்டி, ஒரு குழுவோட சேர்ந்திருக்கிற உணர்வு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ், பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி மற்றும் சுய ஒழுக்கம் செல்ஃப் டிசிப்ளின் எல்லாம் அதிகரிச்சது. ஊழியர்களுக்கும் சூப்பர்வைசர்ஸ்க்கும் இடையிலான உறவு ரொம்பவே மேம்பட்டு நட்புணர்வோட ஃப்ரெண்ட்லி மாறிச்சு. 3. Mass Interviewing Program. இந்த ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கும்போதே 1928 1930 வரைக்கும் கிட்டத்தட்ட 20,000 பேர்கிட்ட நேர்காணல்கள் இன்டர்வியூஸ் நடத்தினாங்க. ஊழியர்களுக்கு கம்பெனி, சூப்பர்வைசர்ஸ், இன்சூரன்ஸ் திட்டங்கள், பதவி உயர்வு, ப்ரொமோஷன், சம்பளம், வேஜஸ் இதெல்லாம் பத்தி என்ன ஆட்டிடியூட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கத்தான் இது. இந்த நேர்காணல்களின் போது ஊழியர்களோட நடத்த பிஹேவியர், அவங்களோட குழு நடத்த குரூப் பிஹேவியரால பாதிக்கப்படுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த ஆய்வுல என்னென்ன தெரிய வந்துச்சுன்னா, அப்வர்ட் கம்யூனிகேஷனுக்கு மேலதிகாரிகளுக்கு தகவல் போவது ஒரு பெரிய சக்தி இருக்கு.
ஊழியர்களோட புகார்கள், கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஏதோ ஆழமான பிரச்சனைகளின் அறிகுறிகள். ஊழியர்களோட நடத்தைய கம்பெனிக்கு உள்ளேயும் வெளியேயும் கிடைக்கிற அனுபவங்கள் பாதிக்குது. கம்பெனியோட சமூக அமைப்பு, சோஷியல் ஆர்கனைசேஷன், ஊழியர்களுக்கு திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அல்லது அதிருப்தியை டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கிற ஒரு மதிப்பீட்டு வேல்யூ அமைப்பா இருக்கு. ஊழியர்களோட சமூக தேவைகள், சோஷியல் டிமாண்ட்ஸ், வேலை செய்யும் இடத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள குழுக்களால குரூப்ஸ் பாதிக்கப்படுது. இந்த ஆய்வின் காரணமா வேலை செய்யும் சூழல், ஒர்க்கிங் கண்டிஷன் மேம்படுத்தப்பட்டது, நல்ல சம்பளம், பெட்டர் வேஜஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது மற்றும் கவுன்சிலிங் சிஸ்டம் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது. Observation room experiments. இந்த ஆய்வுகளை சின்ன குழுக்களின் ஸ்மால் குரூப் செயல்பாடு தனிநபர்களின் இண்டிவிஜுவல் நடத்தையை எப்படி பாதிக்குதுன்னு தெரிஞ்சுக்க நடத்தினாங்க. பேங்க் வயரிங் ரூம்ல 9 வயர்மென், 3 சோல்ஜர்ஸ், 2 இன்ஸ்பெக்டர்ஸ்னு மொத்தம் 14 ஆண் ஊழியர்கள் வேலை செஞ்சாங்க. இவங்க வேலை என்னன்னா, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் உபகரணங்களுக்கு இக்விப்மெண்ட் ஸ்விட்சுகளில் வயர் இணைக்கிறது. ஒவ்வொரு ஊழியரோட 1 மணி நேர சம்பளம் அவங்க சராசரி உற்பத்தி ஆவரேஜ் அவுட்புட் அடிப்படையில இருந்துச்சு. ஆனா போனஸ் குரூப்போட சராசரி உற்பத்தி அடிப்படையில நிர்ணயிக்கப்பட்டுச்சு. அதிகமா சம்பாதிக்க ஊழியர்கள் அதிகமா வேலை செய்வாங்க, அதிக குரூப் போனஸ் கிடைக்க ஒருத்தருக்கொருத்தர் உதவுவாங்கன்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா அப்படி நடக்கல. ஊழியர்கள் அவங்களுக்கே ஒரு உற்பத்தி இலக்க நிர்ணயிச்சுக்கிட்டாங்க. அது கம்பெனி நிர்ணயிச்ச இலக்க விட குறைவா இருந்துச்சு. உற்பத்தி ஏன் கட்டுப்படுத்தப்பட்டதுன்னு ஊழியர்கள் கீழ்க்கண்ட காரணங்களை சொன்னாங்க. 1. வேலை இழப்பு பயம், ஃபியர் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். உற்பத்தி அதிகமா போனா சில ஊழியர்களை வேலையிலிருந்து நீக்கிடுவாங்கன்னு பயந்தாங்க. 2. தரத்தை உயர்த்துவார்கள் என்ற பயம், ஃபியர் ஆஃப் ரேசிங் த ஸ்டாண்டர்ட்ஸ். கம்பெனி நிர்ணயிச்ச உற்பத்தி இலக்கை அடைஞ்சா அது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைச்சு கம்பெனி அந்த இலக்கை உயர்த்திடும்னு பெரும்பாலான ஊழியர்கள் நம்பினாங்க. 3. மெதுவாக வேலை செய்பவர்களை பாதுகாத்தல், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்லோவர் ஒர்க்கர்ஸ். வேலையில் ஊழியர்கள் நட்பா இருந்தாங்க. மெதுவா வேலை செய்யறவங்கள வேலை நீக்கம் செய்ய வாய்ப்பு இருந்ததால வேகமா வேலை செய்யறவங்க அதிகமா உற்பத்தி செய்யாம அவங்கள பாதுகாத்தாங்க. 4. மேலாண்மையின் திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன் த பார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஊழியர்களின் கருத்துப்படி குறைவான உற்பத்தி விகிதத்தை மேனேஜ்மெண்ட் ஏத்துக்கிட்டதா தெரிஞ்சது. ஏன்னா யாரையும் வேலை நீக்கம் செய்யவோ அல்லது கண்டிக்கவோ இல்லை. இந்த குரூப்ல இருந்த ஊழியர்கள் தனிப்பட்ட நடத்தையை உள்ளடக்கிய சில விதிமுறைகளை, நார்ம்ஸ் ஆஃப் பிஹேவியர், அவங்களே வகுத்துக்கிட்டாங்க. இந்த ஆய்வு முறையற்ற உறவுகள், இன்ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்ஸ், மனித நடத்தையை தீர்மானிப்பதில் ஒரு முக்கியமான காரணி என்று காட்டியது. சூப்பர்வைசர்ஸ் ஊழியர்களின் பிரச்சனைகளை புரிந்துகொண்டு ஏற்றுக்கொண்டார்கள். மேனேஜ்மெண்ட் ஊழியர்களின் உணர்வுகளை புரிந்துகொள்ள முயற்சித்தது. இது மேனேஜ்மெண்ட் எம்ப்ளாயி மோதல்களை தீர்க்க ரிசால்விங் கான்ஃப்ளிக்ட்ஸ் உதவியது. இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹாத்தோர்ன் ஸ்டடீஸ். இந்த ஆய்வுகள் அனைத்தும் சேர்ந்து பணியிடத்தில் சமூக உறவுகளின் சோஷியல் ரிலேஷன்ஸ் சக்தி வாய்ந்த தன்மையை ஆவணப்படுத்த உதவியது. இது மேலாளர்களை, மேனேஜர்ஸ் நிறுவனத்தை ஒழுங்கமைப்பதில் மனித உறவு அம்சங்களை இன்டர்பர்சனல் ஆஸ்பெக்ட்ஸ் நோக்கி நகர்த்தியது. இல்யூமினேஷன் ஸ்டடி, நவம்பர் 1924. வெறும் மக்களை கவனிக்கும்போது அவங்க நடத்தை மாறுது, இதற்கு ஹாத்தோர்ன் எஃபெக்ட் என்று பெயர். ரிலே அசெம்பிளி டெஸ்ட் ரூம் ஸ்டடி, 1927 முதல் 1932 வரை. ஊழியர்களுக்கும் சூப்பர்வைசர்ஸ்க்கும் இடையிலான உறவுகள் சக்தி வாய்ந்தவை. மனித உறவுகள் முடிவெடுப்பதில் ஊழியர்களின் பங்களிப்பை, ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் இன் டிசிஷன் மேக்கிங், அதிகரிக்கின்றன. இன்டர்வியூவிங் புரோகிராம், 1928 முதல் 1930 வரை. அப்வர்ட் கம்யூனிகேஷனின் சக்தி வாய்ந்த தாக்கத்தை நிரூபித்தது. ஊழியர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது, அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டதால் கம்பெனி மீதான நேர்மறை மனப்பான்மை, பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் அதிகரித்தது. பேங்க் வயரிங் ரூம் அப்சர்வேஷன் ஸ்டடி, நவம்பர் 1931, மே 1932. சோஷியல் குரூப்ஸ் உற்பத்தி மற்றும் தனிநபர் வேலை நடத்தையை பாதிக்க முடியும். ஃபார்மல் நிறுவன அமைப்புக்குள்ளேயே இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ஊழியர்களின் நடத்தையை கட்டுப்படுத்துகிறது. இது எதிர்கால கோட்பாட்டாளர்கள் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் இருப்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வழிவகுத்தது. Need for organizational behavior. ஒரு நிறுவனத்துல மக்கள் ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க ஓபி ரொம்ப முக்கியம். மனிதர்களோட நடத்தைய ஆராய்ந்து அதோட காரணங்களையும் விளைவுகளையும் புரிஞ்சுக்க ஓபி உதவும். எந்த வகை நிறுவனமா இருந்தாலும் ஓபி ஏன் முக்கியம்னு கீழே பார்க்கலாம். 1. நிறுவனத்தையும் ஊழியர்களையும் நல்லா புரிஞ்சுக்க உதவும். ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்கனைசேஷன் அண்ட் எம்ப்ளாயீஸ் பெட்டர். ஓபி ஒரு நிறுவனத்தையும் அதுல வேலை செய்யற இண்டிவிஜுவல்களையும் நல்லா புரிஞ்சுக்க உதவும். இப்படி புரிஞ்சுக்கும்போது நிறுவனம் மற்றும் ஊழியர்களுக்கு இடையே நல்ல உறவுகள், கோர்டியல் ரிலேஷன்ஷிப் உருவாகி ஒரு நல்ல வேலை செய்யும் சூழல், ஒர்க் பிளேஸ் உருவாகும். நடத்தையின் காரணங்களை ஓபி கண்டுபிடிச்சு நிறுவனத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நடத்தைகளை கட்டுப்படுத்த வழிகள் சொல்லும். 2. ஊழியர்களை ஊக்கப்படுத்த உதவும். ஹெல்ப்ஸ் இன் மோட்டிவேட்டிங் எம்ப்ளாயீஸ். ஓபி படிக்கும்போது மேலாளர்கள், மேனேஜர்ஸ் ஊழியர்களை எப்படி மோட்டிவேட், ஊக்கப்படுத்த பண்ணி நிறுவனத்தின் பெர்ஃபார்மன்ஸை அதிகரிக்க முடியும்னு கத்துக்குவாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வெவ்வேறு மாதிரி இருப்பாங்க.
அதனால அவங்க இயல்புக்கு ஏத்த மாதிரி சரியான மோட்டிவேஷனல் மெத்தட்ஸை பயன்படுத்த ஓபி மேனேஜர்ஸ்க்கு உதவும். இது நிறுவனத்தின் நோக்கங்களை அடைய உதவும். 3. தொழிற்சாலை தொழிலாளர் உறவுகளை மேம்படுத்த உதவும். ஹெல்ப்ஸ் இன் இம்ப்ரூவிங் இண்டஸ்ட்ரியல் லேபர் ரிலேஷன்ஸ். ஓபி இண்டஸ்ட்ரியல் லேபர் ரிலேஷன்ஸை மேம்படுத்தும். ஒரு பிரச்சனைக்கு என்ன அடிப்படை காரணம், அது எதிர்காலத்துல எப்படி பாதிக்கும், அதோட எதிர்மறை விளைவுகளை நெகட்டிவ் அவுட்கம்ஸ் எப்படி கட்டுப்படுத்துவதுன்னு புரிஞ்சுக்க ஓபி உதவும். மேனேஜர்ஸ்க்கு நடத்தையின் விளைவுகள் தெரிஞ்சா அவங்க ஊழியர்களோட நல்லுறவை பேணி நிறுவனத்துல அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வர முடியும். 4. மனித நடத்தையை கணிக்கவும் கட்டுப்படுத்தவும் உதவும். ஹெல்ப்ஸ் இன் பிரிடிக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் ஹியூமன் பிஹேவியர். ஓபி மனித நடத்தையை கணிக்கவும் கட்டுப்படுத்தவும் கண்ட்ரோல் உதவும். இதுதான் ஓபி படிக்கிறதோட மிக முக்கியமான நோக்கம். எதிர்காலத்துல மேனேஜர்ஸ் ஆக போறவங்களுக்கு ஓபி பற்றிய அறிவு ரொம்ப அவசியம். சரியா படிச்சா நிறுவனத்தின் செயல்திறன் ஆர்கனைசேஷனல் எஃபெக்டிவ்னஸ் அதிகரிக்கும். 5. மனித வளங்களை திறம்பட பயன்படுத்த உதவும். ஹெல்ப்ஸ் இன் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ். ஓபி பற்றிய அறிவு மேனேஜர்ஸ்க்கு நிறுவனத்துல ஆட்களை இண்டிவிஜுவல்ஸ் திறம்பட நிர்வகிக்க உதவும். மேனேஜர்ஸ் தங்கள் ஊழியர்களின் இயல்பையும் நடத்தையையும் புரிந்துகொண்டு அவர்களை அதிக உற்பத்தி மற்றும் சிறந்த முடிவுகளை நோக்கி நகர்த்தவும் மோட்டிவேட் செய்யவும் ஓபி உதவும். ஓபி ஏன் முக்கியம்னு இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 1.5 Disciplines that contribute to OB field. ஆர்கனைசேஷனல் பிஹேவியர். ஓபிங்கிறது ஒரு அப்ளைட் பிஹேவியரல் சயின்ஸ். இது பல துறைகளிலிருந்து உருவானது. முக்கியமா சைக்காலஜி, தனிநபர்களின் நடத்தையை இண்டிவிஜுவல் பிஹேவியர் அளவிடுதல், புரிந்துகொள்ளுதல், மாற்றுதல். மோட்டிவேஷன், பர்சனாலிட்டி, பெர்செப்ஷன் போன்றவற்றை ஆராயும். சோஷியல் சைக்காலஜி மற்றும் சோசியாலஜி இரண்டின் கலவை. தனிநபர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள், மாற்றம், கம்யூனிகேஷன், குரூப் பிஹேவியர் போன்றவற்றை ஆராயும். சோஷியாலஜி சமூக சூழலில் தனிநபர்களை படிக்கும். ஃபார்மல் மற்றும் காம்ப்ளெக்ஸ் குரூப் பிஹேவியர் ஆர்கனைசேஷனல் கல்ச்சர், பவர், கான்ஃப்ளிக்ட் போன்ற விஷயங்களில் பங்களிக்கும். ஆந்த்ரோபாலஜி சமூகங்களை ஆராய்ந்து வெவ்வேறு கல்ச்சர்ஸ் மற்றும் என்வாயரன்மெண்ட்ஸில் இண்டிவிஜுவல்களின் ஆட்டிடியூட், வேல்யூஸ் மற்றும் பிஹேவியர்களில் உள்ள வேறுபாடுகளை புரிந்துகொள்ள உதவும். இந்த துறைகள் எல்லாம் சேர்ந்துதான் முழுமையாக்குது. 1.6 Challenges in organizational behavior. இப்போ இருக்கிற சூழல்ல நிறுவனங்கள் பல சவால்களை சேலஞ்சஸ் சந்திக்குது. ஓபி இந்த சவால்களை புரிஞ்சுக்கவும் சமாளிக்கவும் உதவும். சில முக்கியமான சவால்கள் இங்கே. 1. பொருளாதார அழுத்தம். ரெஸ்பாண்டிங் டு எகனாமிக் பிரஷர். கஷ்டமான பொருளாதார சூழ்நிலையில நிறுவனங்களை திறமையா நிர்வகிக்கிறது ரொம்ப முக்கியம். மேனேஜர்ஸ் ஊழியர்களை வேலை நீக்கம் செய்ய வேண்டியிருக்கும், குறைவான வளங்களோட வேலை செய்ய சொல்ல வேண்டியிருக்கும். இங்க நல்ல மேனேஜ்மெண்ட் தான் லாபத்துக்கும் நஷ்டத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை உருவாக்கும், நிறுவனத்தின் சர்வைவலை தீர்மானிக்கும். 2. உலகமயமாக்கலுக்கு பதிலளித்தல். ரெஸ்பாண்டிங் டு குளோபலைசேஷன். மேனேஜர்ஸ் வெளிநாட்டு அசைன்மெண்ட்ஸை சமாளிக்கணும், வெவ்வேறு நாட்டு ஊழியர்களுடன் வேலை செய்யணும், வேலைகளை குறைந்த செலவில் உள்ள நாடுகளுக்கு மாற்றுவதையும் கையாளணும். இது ஒரு பெரிய சவால். 3. பணியாளர் பன்முகத்தன்மையை நிர்வகித்தல். மேனேஜிங் ஒர்க்ஃபோர்ஸ் டைவர்சிட்டி. குளோபலைசேஷன் வெவ்வேறு நாடுகளின் மக்கள் இடையே உள்ள வித்தியாசங்களை சொன்னால், ஒர்க்ஃபோர்ஸ் டைவர்சிட்டி ஒரு நாட்டுக்குள்ளேயே உள்ள வித்தியாசங்களை பாலினம், இனம், உடல் மனத்திறன்கள், வயது குறிக்கும். இந்த பன்முகத்தன்மையை டைவர்சிட்டி நிர்வகிப்பது உலகளாவிய சவால். 4. வாடிக்கையாளர் சேவையை மேம்படுத்துதல். இம்ப்ரூவிங் கஸ்டமர் சர்வீஸ். பல நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தாததாலேயே காணாமல் போயிருக்கு. நிறுவனங்கள் வாடிக்கையாளர் மைய அணுகுமுறையை கஸ்டமர் ரெஸ்பான்சிவ் கல்ச்சர் உருவாக்கணும். ஓபி மேனேஜர்ஸை மரியாதையான திறமையான வாடிக்கையாளர் தேவைகளுக்கு உடனே பதிலளிக்கும் நபர்களாக மாற்ற வழிகாட்டும். 5. புதுமையையும் மாற்றத்தையும் தூண்டுதல். ஸ்டிமுலேட்டிங் இன்னோவேஷன் அண்ட் சேஞ்ச். இன்றைய வெற்றிகரமான நிறுவனங்கள் இன்னோவேஷன் மற்றும் சேஞ்சை ஊக்குவிக்க வேண்டும், இல்லனா தோல்வியடையும். தொடர்ந்து தங்களை மாற்றிக்கொள்ளும், தரத்தை மேம்படுத்தும், புதிய பொருட்களை வழங்கும் நிறுவனங்கள் மட்டுமே நிலைத்து நிற்கும். 6. நெட்வொர்க் நிறுவனங்களில் பணிபுரிதல். ஒர்க்கிங் இன் நெட்வொர்க்ட் ஆர்கனைசேஷன்ஸ். நெட்வொர்க் அமைப்புகள்ல நெட்வொர்க்ட் ஆர்கனைசேஷன்ஸ் மேனேஜர்களோட வேலை வேற மாதிரி இருக்கும். நேரில் இல்லாத போது ஆட்களை மோட்டிவேட் பண்றது, வழிநடத்துறது, ஆன்லைன்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு புது திறமைகள் தேவை. இந்த திறமைகளை வளர்த்துக்க ஓபி உதவும். 7. ஊழியர்களின் வேலை வாழ்க்கை முரண்பாடுகளை கையாளுதல். ஹெல்பிங் எம்ப்ளாயீஸ் ஒர்க் லைஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ். இப்போ ஊழியர்கள் தங்கள் வேலை நேரத்துல ஃபிளெக்சிபிலிட்டி எதிர்பார்க்கறாங்க. அப்போதான் வேலை வாழ்க்கை முரண்பாடுகளை ஒர்க் லைஃப் கான்ஃப்ளிக்ட் சமாளிக்க முடியும். வேலை பாதுகாப்பை ஜாப் செக்யூரிட்டி விட வேலைக்கும் வாழ்க்கைக்கும் இடையே சமநிலை, பேலன்சிங் ஒர்க் அண்ட் லைஃப் முக்கிய தேவையா மாறியிருக்கு. 8. நெறிமுறை நடத்தையை மேம்படுத்துதல். இம்ப்ரூவிங் எத்திக்கல் பிஹேவியர். மேனேஜர்ஸ் ஊழியர்கள் சரியாக எத்திக்கல் செயல்பட ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கணும். நிறுவனங்கள் ஒரு வலுவான எத்திக்கல் மிஷனை ஊக்குவிச்சு ஊழியர்கள் நேர்மையா நடந்துக்க தூண்டணும். அப்புறம் நல்ல லீடர்ஷிப் கொடுத்து ஊழியர்களின் எத்திக்கல் முடிவுகளை பாதிக்கணும். இந்த சவால்களை ஓபி எப்படி புரிஞ்சுக்க வைக்குதுன்னு இப்போ தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.